தைராய்டு சுரப்பி அதிகமாக சுரக்குது, அது அதர் எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரமில் இருக்குது அப்படின்னா ஒரு பர்சன் வந்து ரொம்ப ஒல்லியாக காணப்படுவாங்க. அவங்களோட பேசல் மெட்டபாலிக் ரேட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும், பசி நிறையா எடுக்கும், ஆனால் வெயிட்டே ஏறாது. அந்த பர்சன் வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. சாப்பிட்ட உடனே மோஷன் போயிட்டுருக்கும், மோஷன் வந்து நிறைய தடவை பாஸ் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப வார்மாக ஃபீல் பண்ணுவாங்க, படபடப்பு இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்துகிட்ருக்கும். இதில் வந்து எது காமன்? ஹைப்போதைராய்டிசம் குறைவாக சுரக்கிறது காமனா, ஹைப்பர் தைராய்டிசம் அதிகமாக சுரக்கிறது காமனான்னு பார்த்தோன்னா ஹைப்போதைராய்டிசம், தைராய்டு ஹார்மோன் வந்து குறைவாக சுரக்கிறது தான் ரொம்ப காமனாக பார்த்துட்ருக்கோம். ஹைப்போதைராய்டிசம் ரொம்ப குறைவாக சுரக்கிறது வந்து எப்போ வேணாலும் ஹைப்பர் தைராய்டிசமாக ஒரே பர்சனுக்கு சேஞ்ச் ஆகலாம். ஸோ ஒன்ஸ் தைராய்டு டிசீஸ் இருக்குது அப்படின்னு டிடெக்ட் ஆகிட்டா எவ்ரி 3 to 6 months ஒன்ஸ் அந்த தைராய்டை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா எப்போ வேணாலும் அது நார்மலைஸும் ஆகலாம், எப்போ வேணாலும் அது ஹைப்பராகவும் ஹைப்போவாகவும் கண்டினியூ ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு.